பணியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பணியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி கடந்த வாரம் முழுதும் நம் முன் நடந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்திய கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய நாள் புதிய வாரத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த வாரம் முழுதும் எங்களோடு துணை நின்றருளும். எடுக்கிற ஒவ்வொரு பணிகளிலும் மன நிறைவையும் மன மகிழ்வையும் தாரும். எதிர்கால சிந்தனையோடு திட்டமிட்டு வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வீக பராமரிப்பும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்திட வேண்டும் என்று சொல்லி இப்பணியில் இறங்குவோம். தந்தை மகள் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்குறளை ஏற்று மனவருத்தப்பட்டவர்களாய் இறைவன் அது மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல் இரண்டிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீது மனமறைய நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு
உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்குமே நாங்கள் பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு போதுமான அருளுதவிகளை நல்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது குரு சகாயராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த தேசுராதன், ஆரோக்கியமேரி, திரோம் ரூபன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், லுமினா லூமர் குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சசி ஆனந்த் குடும்ப கருத்துப்படி மரித்த சாராமால் ஆனந்த் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், நவீன் கிளாடிஸ் குடும்ப கருத்துப்படி மகன் டெவான் ஜாய் முதல் பிறந்த நாள் நன்றியாகவும் தொடர்ந்து இறையருளால் வழி நடத்தப்பட வேண்டியும், விஜில் பிரமிளா ஜோஸ்வா குடும்ப கருத்துப்படி மரித்த ஜோஸ்னா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், லூர்துசாமி குடும்ப கருத்துப்படி மரித்த சின்னப்பன் அந்தோணியம்மாள் மரிய ஆரோக்கியசாமி சிசிலி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், காந்திமதி குடும்ப கருத்துப்படி மகன் எழுதும் 10வது பொதுத் தேர்வை நல்லபடியாக எழுதி அதிக மதிப்பெண் பெறவும், மகள் ஜெயஸ்ரீயுடைய தொழில் முன்னேற்றத்திற்காகவும், அந்தோணிராஜ் ரோஸ்லின் மேரி திவ்யா தினேஷ் குடும்ப கருத்துப்படி குழந்தைகளுடைய திருமணம் விரைவில் நடைபெறவும் இறைவனுக்கு நன்றியாகவும், மரிய சுசீலா குடும்ப கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனுக்கு நன்றியாகவும், மற்றும் மரித்த சந்தியாகு, அமலோற்பமேரி, ஸ்டெல்லா, ஜெயசீலன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், வில்லியம் ஜெரால்டு குடும்ப கருத்துப்படி மரித்த ரெதினா மேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மைக்கேல் சுந்தரம் சாந்தி மேரி குடும்ப கருத்துப்படி கடந்த வாரம் முழுவதும் இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் வேண்டியும், நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், சகாயமேரி குடும்ப கருத்துப்படி இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மகன் ஆல்வின் ஜேக்கப் பீட்டர் உடல் நலத்திற்காகவும் இறையருள் வேண்டியும், மற்றும் இங்கு கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 2 தொடர்ந்து 7 முதல் 9 வரை மற்றும் 12 முதல் 13, 22 23 வரை. அந்நாட்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால்
தாவீதும் அபிசாயம் இரவில் பாளையத்திற்குள் சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் குத்தி நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் கோலையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, இதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசரே, ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அது கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்து ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலை உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடம் இருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவரே பேசும் அடியாள் கேட்கிறேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 15 இறை முத்துக்கள் 45 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனார். அவர் மண்ணிலிருந்து வந்தவர்.
இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்காஸ் எழுதின செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலாடை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திரும்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்வோருக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாக இருப்பீர்கள். ஏனெனில் அவன் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருங்கள். பிற குற்றவாளி என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவின் கருமையாளர்களே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் ஒரு தாக்கிக் கொள்கிறேன். இந்த லூக்காஸ் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு வீட்டில் போய் மறுபடியும் படித்து பாருங்கள். இதெல்லாம் சாத்தியமா? எதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது நடைமுறைக்கு சாத்தியமே அல்ல. என்னை பகைக்கிறவனை நான் எப்படி அன்பு செய்ய முடியும்? என்னை விரோதிக்கிறவனை நான் எப்படி அவனுக்காக ஜெபிக்க முடியும்? பகையாளி பகையாளிதான்.
அவன் எனக்கு விரோதியாகத்தான் இருக்க முடியும். அவனை அன்பு செய்வதோ அவனை மன்னிப்பதோ என்னால் முடியாது. இது இயல்பு அல்ல. இது சாத்தியமாக இருக்க முடியாது, நடைமுறைக்கு ஒத்து வராது. இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இதை செய்து காட்டியிருக்கிறார்கள் இந்து சகோதரர்கள், இது செய்து காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய மூதாதையர்கள். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், பலரும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த நற்பண்புகளையும் நல்ல அறிவுரைகளை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். நம்முடைய புனிதர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்திலே நிறைய பெற்றோர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஏன் நம்மால் முடியல? இன்றைய காலச்சூழல், இன்றைய பொருளாதார சூழல், இன்றைய நாட்டின் நடப்பு, நம்முடைய பக்குவம், இவையெல்லாம் தடுக்கிறது. நான் நல்லது செய்தால் என்னை இழிச்ச வாங்கி சொல்லிடுவானுங்க, பிழைக்க தெரியாதவன்றுவாங்க. அடுத்தவனை நான் மன்னித்தால் என்னை கேவலப்படுத்தி விடுவார்கள். அடுத்தவனுக்கு கடன் கொடுத்து விட்டு நான் சும்மா இருந்து விட முடியுமா? முடியாது. எல்லாமே சாத்தியம் இல்லாததை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் இது சாத்தியப்படும் என்று வரலாற்றிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்ப ஏன் நம்மால முடியல? ஏன் நாம் முயற்சி எடுக்க கூடாது? அப்படிங்கிறதான் இன்றைய திருவழிபாடினுடைய கேள்விக்கணையாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டோமே, மன்னிக்கல, விரோதிக்கிறோம், எல்லாவற்றையும் செய்துட்டோம், என்னத்தை கண்டோம்? சரி, இனி இப்படியாவது வாழ்ந்து பார்க்கலாமே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த நற்பண்புகளை இந்த ஜூபிலி ஆண்டு, இந்த 2025ஆம் ஆண்டிலேயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தவங்களை மன்னிச்சு பாருங்கள். குடும்பத்தில் நம்ம யாரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் எல்லாம் அரவணைத்து பாருங்கள். இன்னும் குடும்பத்தில் நிறைய குடும்பம் கல்யாணமாகி 1 ஆண்டு 2 ஆண்டில் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. அது நகைகளுக்காகவோ பணத்துக்காகவோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பல காரியங்கள் மன்னிக்க முடியல. ஏன் இந்த ஆண்டிலேயாவது நாம் ஒரு முயற்சி எடுக்கலாமே, எடுத்துத்தான் பார்ப்போமே. அப்படி எடுத்தால் எனக்கு என்ன பயன் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அப்படி உணர்ந்து ஆரம்பித்தால் அதிலே நாம் நிலைத்திருப்போம். ஆகா, இவ்வளவு பேரானந்தம் இருக்கிறதா, இவ்வளவு மனநிறைவு இருக்கிறதா, இவ்வளவு சந்தோஷம் என்னிடம் இருக்கிறதா அப்படிங்கிறத அப்போதுதான் நம்ம கண்டுகொள்வோம். அதுவரை நம்ம இப்படியே தான் போயிட்டுருப்போம். ஆக ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த 2025ஆம் ஆண்டில் முயற்சி எடுத்து பார்ப்போம், பிறரை மன்னிப்போம். அனாவசியமான பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்காமல் என்னால் என்ன நன்மை செய்ய முடியுமோ செய்வதற்கு முயற்சி எடுக்கலாமே. அடுத்த குடும்பத்தை சீரழித்தது போதும், அடுத்தனுடைய பெயரை கெடுத்தது போதும். இனி நான் இப்படி வாழ்ந்து பார்க்குறேன், நன்மைகளையே பேசுவேன், நன்மைகளை மட்டுமே கேட்பேன், நன்மைகளை மட்டுமே நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுத்து பார்க்கலாமே. அதனால் கிடைக்கக்கூடிய பலன் ஏராளம். ஆண்டவர் இயேசு உத்தரவாதம் தருகிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உனக்கு நான் தருகிறேன், நீ செய்து பார், உனக்கு நான் தருகிறேன் அப்படின்றார். நீ எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுக்கிறார். ஆக ரெண்டும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. எச்சரிக்கையும் இருக்கிறது, அதே சமயத்தில் அள்ளி கொடுக்கிற தெய்வம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எதை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த ஜூபிலி ஆண்டு, இந்த புதிய ஆண்டு, புதிய ஆலயத்தில் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம் நல்ல விதமாக என் குடும்பத்திற்கும் என் சமுதாயத்திற்கும் இந்த பங்குக்கும் ஒரு நன்மைகளை விளைவிக்கிற வண்ணமாக அமைந்திட தேவையானவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைமகன் இயேசு நன்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென். எழுதி நின்றவர்களாய் நம்பிக்கை அறிக்கை நாம் சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக ஒளியின் ஒளியாக உண்மை உண்டாக்கப்பட்டவர், தந்தையோடு உரையவரானவர், இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர்களுக்காகவும் அமைப்புக்காகவும் விண்ணகமென்று இறங்கினார்.
தூயாவையார் கன்னிமரியாம் உள்ளெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்திரு எல்லா வல்ல தந்தை வலப்பக்கம் விற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றிடம் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவரார். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவர் உயிரிழப்பெருமான தூயாவையாரே நம்புகிறேன். இவர் தந்தையோடு மகனும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்கின வாயிலாக பேசி வருவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவமன்னிப்புக்கான ஒரு திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோர் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருள்க வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமை காணிக்கை பாடல் அமர்வோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமிக்க இறைவா, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையிலே கொண்டாடுகிற நாங்களும் பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எங்கள் மீட்புக்கு பயன்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்களுக்கு மீட்புரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல இருக்க திருவுளம் கொண்டார். இவ்வாறு நீயும் திருமகனு செலுத்தி அன்பை எங்கள் மீதும் செலுத்தினார். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த மறுக்கொடைகளை எல்லாம் அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக்கொண்டோம். ஆகவே வானகணிகளோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து முதுமகிமையை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆப்பரைத்தொரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
வானக தகப்பனேவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூயாவையே பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாயுமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தமகை அளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்தி வெம்பை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கொப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே நெஞ்சாரும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமா உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிறோம் அது திரு அவையை நிகழ்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட ஆய தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திருநிலையினரோடும் திரு அவை அன்பில் நிறைவடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்கள் மரித்தோரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்கிற சில ஆன்மாக்களையும் இன்னும் குறிப்பாக எங்களது முன்னால் 1000 அம்புரோஸ் ஆண்டை அவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு நித்திலே பாறுதலையும் விண்ணுலக பேரின்ப மோட்ச பாக்கியத்தை நீ நல்க வேண்டுமாய் எங்களது எளிய ஜெபங்களுக்கு கொடுக்கிறோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகழ்ந்த திருமகுனி ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பங்கின் பாதுகாவல புனித பிரான்சிஸ் அசிசியாரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானோர் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நாம் அனைவரும் பக்தியோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற வேறின்ப வாழ்வுக்காகவும் எமைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் வராமல் முது திருவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாக தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பெறுபெற்றோர். நீர் உள்ளத்தில் எழுந்து நான் தகுதியற்றவன் என்னதான்
அழியும் ஒழியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். அழியும் ஒழியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நாடும் உறவாகுமே, என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாயிருந்திடுவாய், இளையாவியாய் நிரப்பிடுவாய். ஆயனாயிருந்திடுவாய், இளையாவியாய் நிரப்பிடுவாய். விரும்பிது அன்பின் விரும்பிது, விரும்பிது உறவின் விரும்பிது. ஜெபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வில் உறவாய் நீ வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நான் வாழ்வேன். ஜெபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வில் உறவாய் நீ வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நான் வாழ்வேன். உன் நாமம் என்றும் நான் பாடுவேன், என்னோடு நீயும் இளைப்பாறுவாய். ஆயனாயிருந்திடுவாய், இளையாவியாய் நிரப்பிடுவாய். ஆயனாயிருந்திடுவாய், இளையாவியாய் நிரப்பிடுவாய். விரும்பிது அன்பின் விரும்பிது, விரும்பிது உறவின் விரும்பிது. விரும்பிது அன்பின் விரும்பிது, விரும்பிது உறவின் விரும்பிது. புனித பிரான்சிஸ் அஸ்ஸியாரின் சமாதான ஜெபம். இறைவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவ நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், மரிக்கும் பொழுது நித்திய வாழ்வுக்கு பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதியை அடைகிறோம். ஆமென். நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஜெபிப்போமாக. அன்பே ஆண்டவரே, பெற்ற நன்மைகளுக்காக நெஞ்சார நன்றி சொல்கிறோம். இந்த நிமிடம் வரை எங்களை பாதுகாத்து நாங்கள் எடுத்த ஒவ்வொரு பணிகளிலும் நல்ல ஆலோசனைகளையும் யோசனைகளையும் வழங்கி அத்தனை காரியங்களையும் வெற்றியை நோக்கி எங்களை வழிநடத்திய உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
நீர் எங்களுக்காக குறித்து வைத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள எத்தனையோ விதங்களில் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன், வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஏராளமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அருக்கொடைகள், வரப்பிரசாதங்கள், நன்றி சொல்கிறோம். இது அந்த புதிய நாள், புதிய வாரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமாக அது இறை அருளை தேடி வந்திருக்கிறோம். எங்களது பலவீனம், இயலாமையெல்லாம் நாங்கள் உணர்ந்தவர்களாக, எங்களால் ஒரு காரியங்களை மட்டுமே செய்ய முடியும், உமது வல்லமையோடு இணைகிற போது மட்டுமே, ஆற்றலால் அல்ல, சக்தியால் அல்ல, ஆவியின் ஆற்றலால் எதையும் செய்ய என்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உமது வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உமது அருள் எங்களுக்கு வேண்டாம், தொடர்ந்து தாரம். இந்த வாரம் முழுதும் எங்களுடைய பயணங்களிலே துணின்றலும், எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணிகளில் வெற்றியை தாரும், மன நிறைவை தாரும், மன மகிழ்வை தாரும் ஆண்டவரே. இது நாளிலே குடும்பமாக வந்து இந்த நாளை தொடங்கி இருக்கிற, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடங்கி இருக்கிற இத்தனை ஜனங்களின் நியாயமான ஜெபங்களுக்கு கனிவாய் செவிசாயம். எந்த ஒரு வேண்டுதலை தாங்கி இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறார்களோ அந்த வேண்டுதல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. விசுவசிக்கிறாயா? உமது விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது, சமாதானமாய் போ என்று சொல்லி அவர்களை மனநிறைவோடு சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் இறை ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டான உமது தெய்வீக பராமரிப்பை தொடர்ந்து தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக திகழ துணை புரிய வேண்டுமாய் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக எந்நாளும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்கள் ஆரோக்கிய அன்னையே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் அம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேஸ் அம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல அச்சிஷ்டவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.